ஹலோ வணக்கம், நான் anandkerrthi வெல்கம் டு சேனல். ஸோ ஆக்சுவலாக கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் கையில் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 8 மாடல் கேங் பாக்ஸு. ஸோ இந்த 8 மாடல் கேங் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சு, 3 சாக்கெட்டு, ஒரு டேஞ்சர் லைட் வச்சா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டேஞ்சர் லைட் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு. அண்ட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு சாக்கெட் இன்னொரு ப்ளக் பாயிண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெண்டுமே சுவிட்சையும் அந்த டேஞ்சர் லைட்டையும் எடுத்துகிட்டு ஒரு புது சாக்கெட்டை வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸோடைய ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணால் தான் வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிற டேஞ்சர் லைட்டையும் சுவிட்சையும் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம அந்த ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளே எல்லா விஷயங்களையும் நம்மளே பண்ணுறது மூலிமா எக்கச்சக்கமான மணிஸ் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற விஷயங்களை, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் anandkerrthi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் பிட்டு ஒயர் இருக்குது. ஸோ அதாவது வந்து துண்டு ஒயர் இருந்து, ஸோ அதில் வந்து ஜாயின் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 மீட்டருக்கு ஒயர் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த சின்ன ஒயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய ஒயரையே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், அண்ட் அந்த டேஞ்சர் லைட்டையும் சுவிட்சையும் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ரிமூவ் பண்ணுறது கூட சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தெரியாத புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஸோ தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் கட்டரை வச்சு நம்ம அது தேவையான அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது புது ஒயர் அப்படிங்கிறதுனால நம்ம அதை அந்த சீவ்லெஸ் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு முச்சு ஒன்று போட்டிருக்காங்க தெரியுதுல ஒயரு. எதுக்காக அப்படின்னா அது அந்த பாக்ஸில் இருந்து ஒயர் பிடிங்கிட்டு போகாத இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்து இழுத்தா கூட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்டரை வச்சு ஸோ ஒயர் அந்த சுவிட்ச் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேஞ்சர் லைட்லேயும் அந்த சுவிட்சையும் இருக்கக்கூடிய ஒயரையும் வந்து நம்மளோட டெஸ்டரை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சர் லைட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சு தான். ஸோ சுவிட்சையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா சுவிட்சுன்ற ஆப்ஷனே இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாக்கெட்டு தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து 8 மாடல் கேங் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் 8 மாடல் கேங் பாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் போய் பாருங்கள். அது வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனல்லையே. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ ஏற்கனவே ரெட் கலர் வந்து லைனுக்கு கொடுக்க வேண்டிய ஒயரு அண்ட் பிளாக் வந்து நியூட்ரலுக்கு கொடுக்க வேண்டிய ஒயரு அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சுவிட்ச் டேஞ்சர் லைட் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த 2 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒயரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஐ மீன் அந்த சுவிட்சையுமே எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக வந்து நம்ம அந்த ரெட் கலர் ஒயரையும் அந்த நியூட்ரல் ஒயரையும் ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்கு இல்லையா. ஸோ அந்த கூட வந்து நம்ம இப்போது அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே சாக்கெட்டில் வந்து அந்த வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனில் ரெட் கலர் ஒயரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதை பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ ஒயரை வந்து லைன் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைன் எது நியூட்ரல் எது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ஸோ எப்போவுமே ப்ரொசீஜர் எதுவோ அது அந்த பிரகாரம் தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சாக்கெட்டு தேவைப்படுறதை ஃபில் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்குள்ளே இருந்த டேமேஜான பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேங் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. ஸோ எனிவே இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் anandkerrthi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதை மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய ஹவு டு கண்டென்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம், சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான விஷயங்களை நம்ம சேனலில் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண மாதிரி நம்ம அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணினதுக்கப்புறமா ஸோ இந்த
நிப்பில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம போடாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது இந்த குளவிகள்லாம் வந்து கூண்டு கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸ் கம்ப்ளீட்லி ரெடி.